லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார் வாங்க ஆதிரா, உட்காருங்க. ச்சே, பக்காவா பிளான் பண்ணி சொதப்பிருச்சே. விடுங்க சார், இந்த மாதிரி நிறைய தடவை நான் அவங்க கிட்ட ஏமாந்துருக்கேன். நான் ஒரு கிரிமினல் கிட்ட ஏமாந்துட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த கதிரோட ஸ்கெட்சை அவன் காலி பண்ணிருக்கான். நான் விட மாட்டேன். சார் இப்ப என்ன சார் பண்றது? அகிலனும் சாரும் வெளிநாடு தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு உடனே அடுத்த பிளான் ஏதாவது பண்ணி ஆகணுமே சார். எதுக்கு புது பிளான் பண்ணோம்? பழைய பிளானே இன்னும் முடியலையே. அகிலன் நம்மளை ஏமாத்த ஃபோர்ஜரி அட்ரஸ் கொடுத்தான். ஆனா பாஸ்போர்ட் அந்த அட்ரஸ்க்கு தானே கொரியர் வரும். பாஸ்போர்ட் வாங்க அகிலன் அந்த வீட்டுக்கு தானே வரணும். அங்க நாம ஒரு ட்ராப் வைப்போம். ஆமா சார், இத நான் யோசிக்கவே இல்லையே. அகிலன் அதை யோசிச்சிருக்கவே மாட்டான். பாஸ்போர்ட் வாங்க வரும்போதே கப்புன்னு பிடிச்சிருவோம். சூப்பர் சார், இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது சார். அகிலனை பிடிச்சு விசாரிச்சு அப்படி சாருவையும் தூக்கிடணும் சார். நிச்சயமா செய்யணும் ஆதிரா. ஆனா சார், கொரியர் எப்ப வரும்னே தெரியாதே சார். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாதீங்க, பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா கொரியர் அனுப்ப போறத பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஓகே சார். சார் இதுதான் சார் அகிலனுக்கும் சாருக்கும் நம்ம போடுற கடைசி பிளானா இருக்கணும். இதுல எப்படியாவது ஜெயிச்சு அவங்கள உள்ள தள்ளி என் ஹஸ்பண்ட வெளியில எடுக்கணும் சார். அப்புறம் அவரோட சேர்த்து எங்க அப்பாவையும் ரிலீஸ் பண்ணணும் சார். செஞ்சிடலாம் ஆதிரா. ஆனா உங்க அப்பா கேஸ்ல ஒரு சிக்கல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன சார், என்ன ஆச்சு? கோர்ட்ல எனக்கு எதிரா வாதாட போறது யாரும் தெரியுமா? யாரு சார்? உங்க வாயாலே உங்களை உங்க அப்பா கிட்ட சாட்சி சொல்ல வச்சு உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிருபாகர். என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் எனக்கு தகவல் கிடைச்சது. ஆக்சுவலா இதுக்கு வேற பிபி தான் ஆர்கியூ பண்றதா இருந்துச்சு. ஆனா கிருபாகரன் வாண்டடா வந்து நானே ஆஜராகன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, அவர் ரொம்ப டேஞ்சரஸான பார்ட்டி ஆச்சே சார். எதுக்கு சார் இப்படி பண்றாரு? இது எதாச்சும் நடந்த மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு விசாரிச்சு பார்த்தேன். கடைசியா தான் தெரிஞ்சது இது அகிலனோட வேலைன்னு. அகிலனா? ஆமா, அவன் தான் கிருபாகரனை புஷ் பண்ணிருக்கான். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நாம இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியுமா? என் அப்பா வெளியில வருவாரா சார்? கவலைப்படாதீங்க ஆதிரா, கிருபாகரனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இனிமே அந்த அகிலனை விடவே கூடாது சார். விட்டா இந்த மாதிரி ஏதாவது டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பான். என் ஹஸ்பண்டும் அப்பாவும் ரிலீஸ் ஆகணும்னா அந்த அகிலன் சிக்கி ஆகணும் சார். பாஸ்போர்ட் ரெடி ஆனதும் சொல்லுங்க சார். அவனை கையும் களுமா புடிச்சிடலாம். நீங்க போங்க ஆதிரா, தகவல் வந்ததும் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார், நான் வரேன். ஆதிராவை காண பாரு. அவளுக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. என்ன பெருசா முடிவு கட்ட போறீங்க? முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போடுவீங்க. அத அவ இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிடுவா. என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு இந்த அகல்யாவோட ருத்ர தாண்டவத்தை பார்க்க தானே போற. பாப்போம் பாப்போம், போங்க. அண்ணி அண்ணி அண்ணி, வர 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 ஆதிரா வர. ஏய் நில்லு, எங்க போயிட்டு வர? கதிரை பாத்துட்டு வர அத்தை. கதிரா? என்னமோ கட்டிக்கிறவன் பேரை செல்லமா கூப்பிடுற மாதிரி சொல்ற.
ஏன் வக்கீல்னு சொன்னா ஆகாதா? சரிங்க அத்தை, அப்பாவோட கேஸ் விஷயமாவும் அவரோட கேஸ் விஷயமாவும் வக்கீல பார்க்க போயிருந்தேன். உன் அப்பன் கேஸ் விஷயம்னு மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏன் புள்ளை இழுக்காத. நீ திருமாறனை கழட்டி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னாச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? ஆ? நியாயத்தை கேட்டா உனக்கு கத்துற மாதிரி தெரியுதா? சரி, உன் நியாயம் என்னன்னு சொல்லு. சொல்லுடி. தினம் தினம் அந்த வக்கீல் கிட்ட உனக்கு என்ன வேலை? அத்தை, 2 பேரும் அநியாயமா ஜெயில கிடக்குறாங்க. அவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்காக தினம் தினம் இல்ல, மணிக்கு ஒரு தடவை கூட நான் போய் வக்கீல பாத்துட்டு வருவேன். திமிர பாத்தீங்களா? அது என்ன வக்கீல பாக்குறதுக்கு தனியா போற? யாரையாவது கூட்டிட்டு போக கூடாதா? தனியா போறதுக்கு எனக்கு என்ன ஆசையா? நாளையில இருந்து நீங்க வேணா கூட வாங்க. ஏய், என்ன கொழுப்பா? மணிக்கு ஒரு தடவை வக்கீல பாக்குறதுக்கு அவன் வீட்லயே தங்கிக்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வர? அகல்யா, என்ன பேச்சு இது? ஒரு மருமக கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்க? இவ மருமகளா நடந்துகிட்டு இருந்தா நான் ஏன் இப்படி கேட்க போறேன்? ஏன் அத்தை, நான் மருமகளா நடந்துக்கலன்னு எதை வச்சு சொல்றீங்க? அப்படின்னா என்ன தப்பு பண்ண? நீ பண்றது எல்லாமே தப்பு தாண்டி. இந்த கருமத்தை நான் விலக்கி வேற சொல்லணுமா? அகல்யா, மூடி மறைச்செல்லாம் பேச வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் தெளிவா கேட்டு. தெளிவாவே கேக்குறேன். இந்த ஆதிராவுக்கு அந்த வக்கீல் கூட அப்படி என்ன உறவு? எதுக்காக அவனை பாக்குறதுக்கு துடிக்கிறா? அவன் கூப்பிட்டானா ராத்திரி பகல்னு பார்க்காம அப்படியே ஓடுறா. அதுக்கு முதல்ல பதில சொல்லு. அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா அத்தை? ஏன் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு நீ என்ன அப்படி உத்தமியா? வாய் அடக்கி பேச அகல்யா. ஆதிரா சுத்தமானவ. அவளை சந்தேகப்படுறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஏன் அகல்யா கண்ணா தகுதி இல்லையா? ஆதிராவை கேள்வி கேட்கறதுக்கு IPS படிச்சிருக்கணுமா, IAS படிச்சிருக்கணுமா, இல்ல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கணுமா? என்ன தகுதி வேணும் உனக்கு? மனசுல கொஞ்சமாச்சும் ஈரம் வேணும். அப்போ இவங்க ஈவருக்கமே இல்லாதவங்கன்னு சொல்றீங்களா? அப்படி ஈவியர்க்கம் இருந்திருந்தா தான் மகனை வெளியே கொண்டு வரதுக்கு உசுர கொடுத்து போராடுற மருமகளை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. அப்போ இவ எங்க சுத்தினாலும் நாங்க கேட்க கூடாது, எவன் கூட பழகுனாலும் நான் கண்டுக்க கூடாது, ஏன் தனியா போறேன்னு கேட்க கூடாது. இது என்ன குடும்பமா இல்ல கூத்து அடிக்கிற மடமா? குடும்பத்தோட இருக்க ஆசைப்படுற என்ன போய் தனியா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்றீங்க? அவரும் அப்பாவும் ஜெயிலுக்கு போனதுனால இந்த வீட்டோட உறவு சங்கிலியே அறுந்து போச்சாத்த. அவங்கள வெளியில கொண்டு வந்தாதான் அறுந்து போன சந்தோஷத்தை இணைக்க முடியும். அதுக்காக தான் நான் ஓடுறேன், ஓடி வரேன். அத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா அத்தை? அடடடடடடடா, சினிமா வசனம் தோத்து போயிருச்சு போ. இந்த நடுப்புல தானடி நீ காலமே ஓட்டிட்டு இருக்க. அகல்யா, ஆதிரா அப்படி என்ன நடிப்பு நடிச்சிட்டா? சாரு தான் திருமாறனுக்கு பொண்டாட்டி மாதிரி நடிச்சா, அது உனக்கு தெரியல. சாகாதவ செத்த மாதிரி நடிச்சா, அதுவும் கண்ணுக்கு தெரியல. உன் மருமகளுக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டினா, அதுவும் உனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் எதிர்த்து இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த போராடுற இவ உனக்கு நடிக்கிறவளா? தனியா போனா ஆதிரா கெட்டு போயிடுவாளா? இந்த காலத்து பொண்ணுங்க போலீஸா டாக்டரா ஐடில தன்னந்தனியா ரா பகலா கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க. அவங்களெல்லாம் அவங்க குடும்பத்துல உன்ன மாதிரியா சந்தேகப்பட்டு இருக்காங்க? ஏன் அவ்வளவு தூரம்? நீயும் நானும் தனியா போனதே இல்லையா? நாம என்ன கெட்டா போயிட்டோம்? ஆதிரா எதுக்காக போறா? எல்லாம் உன் புள்ளைய மீட்டிட்டு வரதுக்காக தான். அவ அப்பனை மீட்ட போறான்னு சொல்லு. அவர் மட்டும் யாரு? உன் கூட பிறந்தவர் தானே? ஊர் ரத்தம் இல்லையா? குழந்தைய பாத்துக்க ஆள் வேணும்னு என்ன வீட்டுல விட்டுட்டு போறா. இதுல என்ன குத்தத்தை கண்டுபிடிச்ச? ஓ, நீங்க சென்னைக்கு டூருக்கு போனப்போ நாங்க தானே குழந்தைய பாத்துக்கிட்டோம். இப்ப மட்டும் எங்களுக்கு பாத்துக்க தெரியாதா?
நீங்க எங்க பாத்தீங்க? பாட்டி தானே பாசமா பாத்துக்கிட்டாங்க. ஓ, பிரிச்சு வேற பேசுறியா நீ? நான் உங்களை சொல்லல அத்தை. ஏ சொல்ல, நீ எல்லாம் அதுக்கு அஞ்சுறவளா என்ன? அப்பாவையும் அவரையும் ரிலீஸ் பண்ண முடியலையேன்னு நான் ஏற்கனவே வருத்தத்துல இருக்கேன். நீங்க அதை புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க அத்தை. சரிங்க அத்தை, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன பண்ணா நீங்க சந்தோஷப்படுவீங்க? அது சொல்லுங்க அத்தை. இனிமே கேசு கீசுன்னு சுத்துறத விட்டுட்டு வீட்டோட அடக்கமா இருந்து குழந்தைய பாத்துக்க, அது போதும். அது மட்டும் என்னால முடியாது அத்தை. முடியாதுன்னா அந்த கதிரை பார்க்காம உன்னால இருக்க முடியாது. அத்தை, தப்பா பேசாதீங்க. ஒரு தப்பு செய்யாம ஜெயில கிடக்குற என் புருஷனையும் என் அப்பாவையும் மீட்காம என்னால வீட்ல முடங்கி கிடக்க முடியாதுன்னு சொல்றேன். ஓ, எதிர்த்து வேற பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்ப நானு உடைச்சு பேசுற வேண்டியதுதான். பார், நீ சொல்றதெல்லாம் வெறும் சாக்கு போக்கு. நீ பிளான் பண்ணி தான் அந்த வக்கீல பார்க்க போற. திருமாற இனிமே வெளியில வரமாட்டான், அவனால இனிமே நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு ஆம்பளை தோண வேணும்னு அந்த கதிரை தேடி போயிட்டு இருக்க. போதுமா? அத்தை, போதும், இதோட நிறுத்திக்கங்க. ஏன் இப்படி நெஞ்சில ஈரம் இல்லாம பேசுறீங்க? கேட்கறதுக்கு எனக்கு காது கூசுது. நீங்க எப்படி மனசு கூசாம எப்படி பேசுறீங்க? உன் நாக்குல சனி குடியேறிடுச்சு. இல்லனா இவ்ளோ கொடுமையெல்லாம் உன்னால பேச முடியாது. நல்ல வேளை, இதெல்லாம் பாவம் அம்மா கேக்கல. அகல்யா சொன்னதுக்கு இன்னும் பதிலே வரல. ஆனா பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு இருக்கீங்க. அகல்யா சொன்னதை யாராலையும் ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நான் சொன்னது உண்மைதான். அத்தை, மறுபடியும் அப்படி சொல்லாதீங்க. அகல்யா, நீ வேணும்னே அவ மனச காயப்படுத்திட்டு இருக்க. இவ பண்ணதுல ஏற்கனவே என் மனசு காயமாயிடுச்சு. நீ ஆதிராவ சந்தேகப்படுற, அவ இல்லங்கறா. இதுக்கு என்னதான் தீர்வு? இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா குடும்பத்தோட சந்தோஷம் தான் கெட்டு போகும். அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணுமா? ஏய், நீ வாய மூடு. நீ அவ வாய மூடலாம், ஊர் வாய மூட முடியாது. எங்க எனக்கும் அந்த வக்கீலுக்கும் எந்த தப்பான உறவும் இல்லைன்னு அவளை சத்தியம் பண்ண சொல்லு. என்ன ஆதிரா முழிக்கிற? சத்தியம் பண்ணு. பாத்தியா எப்படி தயங்குறான்னு? அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதானே? ஆதிரா சத்தியம் பண்ண தயங்கல. அவளுக்கு என்ன பயம்? ஒரு செகண்ட்ல சத்தியம் பண்ணிடுவா. ஆனா அதுக்கப்புறம் தான் மாமியார் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்கன்னு யோசிக்கிறா. அதானே ஆதிரா? ஆமா ஆமா, உண்மைதான். என் மூஞ்ச கொண்டு போய் எங்க வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா என் மகனுக்கு பொண்டாட்டி அமைஞ்சவ ஒரு ஒழுக்கம் கெட்டவ. அவ அம்மா மாதிரி அவளும் ஒரு ஓடுகாலி. தேடுறேன் தேடுறேன்னு சொன்னது அவ சாரு அல்ல, புதுசா ஒரு புருஷன. இவ தினம் தினம் வெளியில ஓடுறது அந்த வக்கீல மயக்கிறதுக்கு தான். மயக்கிறது என்ன? ஏற்கனவே அவ கூட தொடர்புல தான் இருக்கா. அகல்யா, வாய மூடு. இதுக்கு மேல ஒரு
வார்த்தை பேசுன உன்னை கொன்னுடுவேன். யார பார்த்து என்ன சொல்ற? ஆதிரா யாருன்னு தெரியுமா? அவ குணம் என்னன்னு தெரியுமா? அவ தியாகம் என்னன்னு தெரியுமா? அவளை போய் சந்தேகப்படுற? யார் ஒழுக்கம் கெட்டவ? இந்த ஆதிராவா? இங்க சொன்ன மாதிரி திருமாரங்கிட்ட சொல்லிடாத, அங்கேயே சமாதி ஆயிடுவ. ஆதிரா யாரையும் மயக்கிறவ இல்ல, அன்புலையும் பாசத்திலையும் மயங்கி கிடக்கிறவ. தெய்வமா வச்சு கும்பிட வேண்டியவள தெரு குப்பை மாதிரி வச்சு நடத்துற. இப்பவும் சொல்றேன், ஆதிராவை சந்தேகப்படுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அது உனக்கு துளி கூட இல்ல. ஆதிரா, அசிங்கமான கேவலமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு உனக்கு தலையெழுத்து இல்ல. முதல்ல உள்ள போ. போ ஆதிரா. அம்மா அம்மா பாத்தீங்களாமா, நியாயத்தை கேட்டதுக்கு இந்த சுபத்ரா என்ன அடிச்சிட்டாமா. ஏய் நிறுத்து, எல்லாம் எனக்கு தெரியும். நியாயமா பார்த்தா உன்னை அடிச்சே கொன்னு இருக்கு. பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? நான் உங்க பொண்ணுமா? அப்ப ஆதிரா சுபத்ரா பொண்ணு இல்லையா? தம் பொண்ணை பத்தி தப்பா பேசினா அவளுக்கு கோவம் வராதா? கண்ணத்துல தானே அரைஞ்சா. விடு விடு. இதுவே வேற ஒருத்தியா இருந்தா உன் தலையில கல்ல போட்டு கொன்றுப்பா. இத பாரு அகல்யா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை விட்டுட்டு பஜாரி மாதிரி பேசுற. இதே மாதிரி இன்னொரு தடவை பேசுன, என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் பாரு. ஆதிரா, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. நீ வாமா. தள்ளு. ஆஹா, பார்ட்டி பஞ்சர் ஆகி உட்கார்ந்துருக்கு. ஒரே அடியில பீதி ஆயிட்டாங்களே. இனி ஆதிரா பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க போல இருக்கு. இந்த அகல்யா அண்ணி ஆதிரா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவ அகிலனுக்கு சாருக்கு தொந்தரவு கொடுக்காம இருப்பா. ஏதாவது பத்த வைப்போம். அண்ணி, ஐயோ கண்ணும் பழுத்து போச்சு அண்ணி. ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி அடிக்கிறது எல்லாம் அந்த ஆதிரா பண்ற வேலை அண்ணி. நீங்க என்ன தப்பாவா சொன்னீங்க? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தானே திட்டினீங்க. அதுக்கு போய் சுபத்திரமா கை நீட்டுவாங்களா? அண்ணி, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆதிராவுக்கு அந்த வக்கீல் மேல ஒரு கண்ணு இருக்கு. இல்லனா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்தோம் இனி இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆதிரா ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாத்தீங்களா? சுபத்ரமா அடிச்சப்ப கூட ஆதிரா கம்முனு தானே இருந்தா. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அப்படிதான் அவங்க பின்னாடி சுத்துவேன். நீங்க கேட்டா இப்படிதான் ஆளை விட்டு அடிப்பேன்னு சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சுபத்ரா அடிக்கிறா, ஆதிரா ரசிக்கிறா, அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் ஒருத்தி என்னதான் பண்றது? வெறுத்து போய் வேற எங்கயாவது கூடி போயிரலான்னு பாக்குறேன். ஐயோ, என்ன இப்படி பேசுறாங்க? இந்த வீட்ல இருக்கிற ஒரே கூறுகட்ட குக்கர் இவங்க தான். இவங்களும் போயிட்டா இந்த ஆதிரா கிட்ட யார் சண்டை போடுறது? ஏன் அண்ணி இப்படி பேசுறீங்க? நீங்க போயிட்டா அந்த ஆதிராக்கு குளிர் விட்டு போயிடாதா? அவ இன்னும் நிறைய ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. நீ நீங்க இல்லங்கிற தைரியத்துல அந்த கதிரை இங்கேயே கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவா. அதுக்கப்புறம் உங்களால ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? முத மருமகளும் ஓடி போயிட்டா, ரெண்டாவது மருமகளும் இப்போ ஒருத்தனோட ஓடி போயிட்டானா உங்க மேலயும் திருமாறன் மேலயும் தப்பு இருக்குன்னு 4 பேர் பேச மாட்டாங்களா? ஐயோ, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒத்த பிள்ளைய பெத்தது இப்படி மானம் கெடுறதுக்கா? இப்ப என்னதான் பண்றது?
எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, என் பேச்ச யார் கேப்பா? ஏன் இல்ல அண்ணி? உங்க பேச்ச கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. உங்க கவலை எல்லாத்தையும் திருமாறன் கிட்ட சொல்லுங்க. பொண்டாட்டி இப்படி ஊரு சுத்துறத எந்த ஆம்பளையாவது ஏத்துப்பானா? நான் சொல்லி பாத்துட்டேனே, அவன் நம்ப மாட்டேங்கிறான். நீங்க நம்புற மாதிரி சொல்லணும் அண்ணி. உங்களை அடிச்சத இப்ப போய் அழுதுகிட்டே சொல்லுங்க. அம்மாவை அடிச்சா நிச்சயமா பெத்த பிள்ளைக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை ஆதிர மேல வெறுப்பா மாத்துங்க. அப்படியா சொல்ற? திருமாற மனசு மாறுவானா? அடிக்க அடிக்க அம்மியே நகரும் அண்ணி. திருமாறனை மாத்துறது ஒரு மேட்டரா? ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெயிலுக்கு போய் மூக்க சிந்துங்க. திருமாறன் உங்க பக்கம் சாஞ்சிட்டா போதும். மொத்த குடும்பமும் ஆதிராக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீங்க சொல்றதுதான் எடுபடும். உங்க பேச்சதான் அண்ணி திருமாறன் கேப்பான். அதுக்கப்புறம் வாங்கின அடியெல்லாம் டபுளா திருப்பி கொடுக்கலாம். சரியா சொன்ன. அடிச்சா அடங்கிருவேன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த அகல்யாவை யாரும் அடக்க முடியாது. நான் யாருன்னு காட்டுறேன்.